வங்கி கடன் பெற முடியாதவர்கள் மற்றும் கடன் சுமை உள்ளவர்களும் இலகுவாக ஒரு காரை வாங்க முடியும் என்றால் நம்ப முடிகிறதா? SMPS கார்ஸ் நிறுவனத்தில் எல்லாமே சாத்தியம். மற்ற நிறுவனங்களில் கார் லீசிங் பெற முடியாதவர்கள் எம்மை அணுகவும். உடன் தொடர்புகளுக்கு 41787152 சுவிட்சர்லாந்தின் பாசல் லண்ட்ஷாஃப்ட் கண்டோனில் பணியாற்றிய முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒருவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பார்க்கிங் மீட்டரில் வசூலான பணத்தை முறைகேடாக எடுத்துக்கொண்டு அதை சூதாட்டத்தில் செலவழித்ததாக குற்றச்சாட்டுள்ளது. அவர் வரும் மார்ச் 25ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜராக உள்ளார். இந்த வழக்கை பாசல் லண்ட்ஷாஃப்ட் கண்டோன் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரிக்கிறது. குற்றப்பத்திரிகை விவரங்களின்படி குறித்த அதிகாரி 2003ஆம் ஆண்டிலேயே நகராட்சி அலுவலகம் அமைந்துள்ள மைய திடலில் உள்ள பார்க்கிங் மீட்டரில் சேகரிக்கப்பட்ட நாணயங்களை அரசின் கணக்கில் செலுத்தாமல் தனக்கே வைத்துக் கொள்ள தொடங்கி இருக்கலாம் என தெரிவிக்கிறது. ஆரம்பத்தில் அவர் வசூலான பணத்தில் ஒரு பகுதியை மாத்திரமே எடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் 2013ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டை தவிர்த்து பெரும்பாலான காலங்களில் முழு தொகையையும் தக்க வைத்துக் கொண்டதாக குற்றச்சாட்டு உள்ளது. யாரும் பணம் பற்றி கணக்கு கேட்காததை கவனித்த பின் அவர் இந்த முறைகேட்டை தொடர்ந்து செய்து வந்ததாக விசாரணையில் அம்பலமானது. பாஸ்லர் செய்துங் வெளியிட்ட தகவலின்படி அவர் சட்டவிரோதமாக பெற்ற பணத்தை ஜூரா மற்றும் பாசல் பகுதியில் உள்ள சூதாட்ட நிலையங்களில் பயன்படுத்தியுள்ளார். அவரது சூதாட்ட பழக்கம் கடுமையான அளவுக்கு சென்றதால் ஒரு கட்டத்தில் அவர் போலீஸ் சேவைக்கு தகுதியற்றவராக மதிப்பிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2010 ஏப்ரல் 14 முதல் 2021 டிசம்பர் 17 வரை மாத்திரம் அவர் 4,87,128 சுவிஸ் பிராங்குகளை முறைகேடாக எடுத்துள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அவர் பொது அதிகாரியாக பணியாற்றிய காலத்திலேயே இந்த குற்றச்செயல்கள் நடந்துள்ளதால் இது கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது. சுவிஸ் குற்றச்சட்டத்தின்படி இது நம்பிக்கை மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் ஆகிய கடுமையான பிரிவுகளின் கீழ் வருவதாக அரசு தரப்பு தெரிவிக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஸ்வான்சிக் மெனோத்தன் இணையதளம் முதலில் செய்தி வெளியிட்டது. பின்னர் பல ஊடகங்கள் இதை உறுதிப்படுத்தின. குற்றச்சாட்டப்பட்ட முன்னாள் அதிகாரிக்கு இதற்கு முன்பும் சர்ச்சை இருந்துள்ளது. 2003ஆம் ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த தஞ்சம் தேடியவர்களை திருடர்கள் என்று அவதூறாக குறிப்பிட்டதற்கென அவர் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தார். தற்போது அவரே பெரும் தொகையை முறைகேடாக எடுத்ததாக குற்றச்சாட்டுள்ளமை சமூகத்தில் பரவலான விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் பொது நிதி மேலாண்மை மற்றும் கண்காணிப்பு முறைகள் மிகவும் கடுமையாக இருப்பதாக பொதுவாக கருதப்படுகிறது. எனினும் இந்த வழக்கு நீண்ட காலமாக கண்காணிப்பு குறைபாடுகள் இருந்திருக்கலாம் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. நீதிமன்ற விசாரணையின் மூலம் உண்மை வெளிச்சத்துக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.